நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மெய்மை வளர் கலைக்கு அன்போடு வரவேற்கிறேன். கடவுள் அப்படிங்கிற இந்த தலைப்பு எப்போதுமே பேசுபொருளாக இருக்கும். கடவுள் ஒரு பக்கம் இருக்காருன்னும் கடவுள் இல்லை அப்படிங்கிறதும் தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா கடவுள் ஏன் தேவைப்படுகிறார்? மனித சமூகத்துக்கு, மனித வாழ்வியலுக்கு ஏன் கடவுள் அப்படிங்கிற ஒருத்தர் தேவைப்படுகிறார் அப்படின்னா, மனித ஆதிகாலங்களில் இருந்தே இந்த உலகம், இந்த உயிர், இந்த இயற்கை இதுவெல்லாம் எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது, இதற்கு பின்னால் என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் இருந்த காலகட்டம். அந்த காலகட்டங்களில் இருந்தே மனிதர்களுக்கு கடவுள்னு ஒரு கேரக்டர், ஒரு ஒரு தன்மை தேவைப்பட்டது. இந்த உலகம், உயிர் இது எல்லாமே உருவாகுவதற்கு கடவுளினுடைய சக்தி தேவைப்பட்டது. இதன் அடிப்படையிலே கடவுள்னு ஒருத்தர் இருந்தார், அவர்தான் இந்த உலகத்தையும் உயிர்களையும் படைத்தார் அப்படிங்கிறத பெரும்பான்மையாக நம்புகிறது. இன்னொரு பக்கம் கடவுளை மறுப்பவர்கள், இந்த உலகம், உயிர் இது எல்லாமே இயற்கை விதிகளால் உருவாகியிருக்கு அப்படிங்கிறத சில அறிவியல் காரணங்களோடு பேசக்கூடிய ஒரு பெரும் கூட்டம். இப்படி கடவுள் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத மாற்றி மாற்றி பேசப்பட்டுக்கிட்டு நம்பப்படுகிறது. கடவுள் இருக்காருன்னு ஒரு பக்கம் உறுதியாக சொல்ல முடியல, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியல. ஆனால் அறிவியல் ரொம்ப நேர்த்தியாக இந்த உலகம், உயிர் எல்லாமே இயற்கை விதிகளால் உருவாகி இருக்கு, அந்த விதிகள் தான் அடிப்படை அப்படிங்கிறத தெளிவாக பேசுகிறது. இது ஒரு பக்கம் கடவுள் நம்பிக்கை, கடவுளை ஏற்றுக்கொள்கின்ற, கடவுளை நம்புகின்றவருக்கு பெரும் இழப்பாக கூட இருக்குது. உண்மையில் கடவுள் இந்த உலகத்தை படைச்சாரா, கடவுள் இந்த உலக உயிர்களை படைச்சாரா அப்படிங்கிற பல கேள்விகளை, கடவுள் இருக்காரா அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் பேசவே முடியும். இப்போ கடவுளினுடைய உண்மை நிலையை எல்லாராலும் உணர முடியுதா, எல்லாராலும் புரிந்து கொள்ள முடிகிறதா அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கு பேச இருக்கோம். கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா, அவருடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நாம பேச இருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். கடவுள் அப்படிங்கிற இந்த தலைப்பை நம்ம ரொம்ப இறுக்கமான மனநிலையில இருந்து பேசவே முடியாது. அதை ரொம்ப ஒரு இலகிய மனநிலையில இருந்து பேசணும். கடவுளை முதல்ல நம்புகின்ற ஒரு பெரும் கூட்டம் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கு. அது ஒவ்வொரு மதமாக இருக்கிறது. இந்து, இஸ்லாம், கிறிஸ்துவம் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டமாக இருக்குது. ஆனால் இந்த ஒட்டுமொத்த கூட்டமுமே ஒரே நம்பிக்கையை பின்பற்றுவதில்லை, ஒரே தத்துவ மரபை பின்பற்றுவது இல்லை, ஒரே வழிபாட்டு முறையை பின்பற்றுவது இல்லை, ஒரே வாழ்வியலை பின்பற்றுவது இல்லை. அப்போ இந்த கடவுள் அப்படிங்கிறவர் ஏன் தேவைப்படுகிறார், இந்த மனித சமூகத்துக்கு ஏன் தேவைப்படுகிறது அப்படின்னா, இந்த உலகம், உயிர், இந்த வாழ்வியல் எல்லாம் எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது, இதற்கு பின்னால் என்ன இருக்குது அப்படிங்கிற பல கேள்விகள் மனித சமூகத்தில் வந்தது. அப்போ அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதிலாகத்தான் ஆதி காலங்களில், அதாவது 2000 3000 ஆண்டுகளுக்கு முன்பு கடவுள் அப்படிங்கிற ஒருவர் தேவைப்படுகிறார். கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சிருக்கார், இந்த உயிர்களை படைச்சிருக்கார். ஆணை, பெண்ணை, இயற்கையை எல்லாவற்றையுமே கடவுள் தான் படைத்தார் அப்படிங்கிற ஒரு அடிப்படை கருத்தை நம்ப தொடங்கியது. இந்த நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் பெரிய அளவில் பின்பற்றப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ நம்பிக்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வாழ்வியலை, ஒரு அடிப்படை கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வது, எந்த விதமான கேள்வியும் பதிலும் இல்லாமல், முழுமையாக முரண்களும் இல்லாமல் ஏற்றுக்கொள்வது தான் நம்பிக்கை. அப்போ உண்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த உலகம், உயிர் இதை பற்றி தொடர்ந்து கேள்வி கேட்பது, இதற்குள்ள உள்ளார்ந்து போய் அதனுடைய இயல்பை கண்டறிவது, இதுதான் உண்மை. அப்போ பல கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும். புதிய கேள்விகள் வரும், புதிய முரண்கள் வரும், புதிய பார்வை வரும். இது எல்லாமே தொடர்ந்து கடவுளை பற்றியும், கடவுள் இந்த உலகத்துக்கு உண்டான ஒரு தொடர்பை பற்றியும் பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தும். அதனுடைய உண்மையை தேடிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ மெய்யியல் சித்தாந்தம் அப்படிங்கிறது, மெய்யியல் கலை என்பது, தத்துவம் என்ன சொல்கிறது கடவுளை பற்றி, கடவுளினுடைய உண்மை நிலையை, கடவுளுடைய இருக்கார் இல்லை அப்படிங்கிறத எப்படி பேச தொடங்குகிறது அப்படிங்கிறது தான் நாம் இன்னைக்கு பேச போகிறோம். இப்போ முதல்ல கடவுள் அப்படிங்கிறது இறையியலை பற்றி பேசுவது. இந்த உலகத்தில் இறையியல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இல்லை கடவுள் அப்படின்னு சொல்லும்போது, ஒவ்வொரு மனிதருக்கும் அவர்கள் வழிபடுகின்ற கடவுள் தான் ஞாபகத்துக்கு வரும். அவர்கள் ஒரு மனித வடிவத்திலோ, இல்லை மனித வடிவத்தோடு சேர்த்து ஒரு மிருகத்தோ சேர்த்தோ, இல்லை கொஞ்சம் ஒளி வடிவமாகவோ வழிபடலாம். இப்போ இந்த கடவுள் தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். இப்படி இந்த ஒரு நமக்கு ஒரு உருவகப்படுத்தப்பட்டு, அதே நேரத்தில் ஒரு மனித வடிவிலோ ஆயுதங்கள் ஏந்தியோ வரக்கூடிய கடவுள்கள் அனைத்துமே நம்பிக்கை தான், அது உண்மை கிடையவே கிடையாது. அப்போ கடவுள் அப்படிங்கிறது இறையியல் அப்படிங்கிறத படி பேசுகிறது. இறையியல் என்பது இந்த உலகம், உயிர் உருவாகுவதற்கு நிமித்த காரணமாகவும் துறை காரணமாகவும் இருக்குது. மாயை என்பது தான் முதல் காரணமாக இருக்குது. அப்போ கடவுள் என்பது இந்த உலகத்தை படைக்கவில்லை, உலகம் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது இறையியல்.
அந்த இறையியல் என்ன அப்படிங்கிறது தான் தத்துவம் ரொம்ப தெளிவாக விரிவாகவும் பேசுகிறது. இப்போ நம்ம எல்லாருமே உருவகப்படுத்துகிறோம் இல்லையா? ஒரு இந்து மதமாக இருக்கலாம், இஸ்லாமாக இருக்கலாம், கிறிஸ்துவமாக இருக்கலாம். அப்படி எல்லா மதங்களுமே ஒரு உருவகப்படுத்தப்பட்ட ஒரு வழிபாட்டு முறையை பின்பற்றலாம். பின்பு அதை மாற்றி இருக்கலாம். ஆனால் அடிப்படையில் எந்த விதமான உருவகமும் காலம் நிலை வெளி இது எதுவுமே இல்லாத ஒரு இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடியது அந்த இறையியல். அதை 3 சொற்களை வச்சு தத்துவம் பேசுகிறது. ஒன்று இச்சை, இன்னொன்று ஞானம், இன்னொன்று கிரியை. இந்த 3ம் என்ன தன்மை அப்படின்னா, இப்போ நாம் எல்லாமே இருக்கோம். நமக்கு ஒரு ஒரு உடல் இருக்குது, ஒரு வடிவம் இருக்குது, நமக்கு ஒரு தகவமைப்பு இருக்குது, ஒரு இயக்கம் இருக்குது, நமக்குள்ள ஒரு இருப்பும் இயக்கமும் இருந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாமே கட்டமைக்கப்பட்ட ஒரு விதிமுறை. அதாவது ஒரு நம்ம வினை இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் கட்டமைக்கப்பட்டது, பாசத்தால் கட்டமைக்கப்பட்டது. இது இந்த விதியை மீறி இந்த உடலோ இந்த பொருள்களோ இயங்குவது சாத்தியமே இல்லை. அதனால தான் இது பாசம் அப்படிங்கிற ஒரு பெரும் தன்மையால் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இறையியல் என்பது பாசத்திலிருந்து முழுமையான விலகி இருக்கக்கூடியது. அதுக்கு கட்டமைப்பே கிடையாது. அதனால தான் அது பாசமின்மை. அதேமாதிரி தன்னியல்பிலே இருக்கிறது, ஒரு பேரருளோடு இருக்கக்கூடியது, ஒரு ஒரு தூய நிலையில் இருக்கக்கூடியது. அப்போ நம்ம இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, அது ஒரு உடம்பு வடிவமாக இல்லாமல் அதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் இல்லாமல், பாசம் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு எதுவுமே இல்லாமல் ஒரு பேரருளோடு இருக்கக்கூடியது. அதுதான் இறையியல். இப்போ இந்த இறையியலை 2 வகையாக பிரிக்கக்கூடியது. இச்சை, ஞானம், கிரியை. இதுதான் அடிப்படை. இதில் இச்சை என்ற அந்த நிலை இருக்கு இல்லையா? இது மட்டும்தான் இறை. இதுதான் ஆதியாகவும் முழு பொருளாகவும் இருக்கக்கூடியது. இதில் தான் இந்த ஞானமும் கிரியும் சேரும் பொழுது அது இறையியல். இது 2ம் தனித்தனியாக பிரித்து பார்க்கக்கூடியதான் தத்துவங்கள் சிறப்பாக இருக்கு. ஞானம், கிரியை இது 2ம் இறை சக்தி அப்படின்னு பேசப்படுகிறது. அப்போ இறை என்பது இச்சை மட்டும் இருக்கக்கூடியது, இறை சக்தி என்பது ஞானமும் கிரியவும். அப்போ நிமித்த காரணமாகவும் துணை காரணமாகவும் இருக்கக்கூடியது அந்த இறை சக்தி. இந்த 2ம் தான் உலகம், உயிர், உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் உருவாகுவதற்கு ஒரு அடிப்படை நிமித்த காரணமாகவும் துணை காரணமாகவும் இருக்கிறது. இப்போ இந்த இதில் இறை அப்படிங்கிறது எந்த விதமான குணமும் அதுக்குன்னு ஒரு வடிவம் எதுவுமே இல்லாமல் ஆதியாக ஒரு பரம்பொருளாகவே இருக்கக்கூடிய, அதற்கு அதை எப்படி இமேஜினேஷனே பண்ண முடியாது. அதனால தான் அது தன்வயத்திலே இருக்கக்கூடியது. அதே மாதிரிக்கு ஞானம், கிரியை என்பது இது ஒரு வடிவத்துக்கும் ஒரு குணத்துக்கும் வரக்கூடிய ஒரு சக்தி. இப்போ இந்த சக்தி அப்படிங்கிறது நாம் நினைக்கிற மாதிரிக்கு அது நமக்கு எல்லாம் கொடுக்குமா அப்படின்னா அது எதுவுமே கொடுக்காது. இந்த உலகம் உருவாகுவதற்கான ஒரு அடிப்படை கட்டமைப்பு இருக்கு இல்லையா? ஒரு கட்டமைப்பு விதிமுறை இருக்கு இல்லையா? அந்த விதிமுறைக்கு ஒரு காரணமாக இருக்குது, துணை காரணமாக இருக்கிறது அந்த இறை சக்தி. இந்த இறை சக்தியை 5 வகையாக பேசப்படும். அதை பின்னால் நம்ம பேசுகிறோம். இப்போ அதிகம் குழப்பம் ஏற்படக்கூடாது. அப்போ இறை என்பது இச்சை மட்டும் இருக்கக்கூடியது, இறை சக்தி என்பது ஞானமும் கிரியையும் இருக்கக்கூடியது. இது 2ம் குறைந்தும் ஏறியும் சமமாகவும் தனித்தனியாகவும் இருக்கக்கூடியது தான் இறை சக்தி. இப்போ இந்த இறை சக்தி என்னவா இருக்குன்னா, அதுக்குன்னு ஒரு குணம், அதுக்குன்னு ஒரு வடிவம், அதுக்குன்னு ஒரு தன்மை எல்லாமே இருக்கக்கூடியது. இப்போ இதுதான் உலகம் உருவாகுவதற்கு, உயிர்கள் உருவாகுவதற்கு காரணமாக இருக்குது. அப்போ தத்துவார்த்தமான முறையில், மெய்யியல் முறையில் இந்த உலகம் படைக்கப்பட்டதா அப்படின்னா நிச்சயம் உலகம் படைக்கப்படவில்லை. உலகம் உருவாகுகிறது, உயிர்கள் உருவாகுகிறது. இந்த உருவாகுவதற்கும் காரணமாக இருக்கக்கூடியது 3. 1 இறை சக்தி, 3வது மாயை. அதாவது முதல் காரணம் மாயை, துணை காரணம் இறை சக்தி, நிமித்த காரணம் இறை. அப்போ நீங்கள் இறைவனை அப்படி எப்படி புரிஞ்சிக்கக்கூடாது? ஒரு நம்மளை மாதிரி இருக்கும், இல்லை நம்மளை விட பேராற்றலாக இருக்கும், அதுக்கு அதிக சக்தி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் முழுமையான கற்பனைகள். அப்போ இறை என்பது ஒரு அடிப்படையான நிலை, அது விருத்தி ஆகிக்கிட்டே இருக்குது. அது 5 நிலையாக 5 நிலையாக இருக்கிறது. அந்த 5 நிலையின் அடிப்படையில் தான் கட்டமைக்கப்பட்ட விதிகள் உருவாகுது. அதாவது காலம், அதுக்கப்புறம் நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை. இந்த எல்லாமே இந்த 5 நிலையிலிருந்து தான் 5 நிலையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. கடவுள் என்பது நாம் நினைக்கிற மாதிரிக்கு ஒரு உருவகமோ ஒளியோ இல்லாமல் இந்த எல்லாவற்றுக்குமே அடிப்படையாக ஒரு காரணமாக இருக்கு. அப்போ கடவுளை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா தெளிவான அந்த சொற்கள்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிந்து கொண்டால் மட்டும்தான் இறையியல்னா அப்படி என்ன அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாக பேசவே முடியும். தொடர்ந்து பேசலாம். என்றும் உங்கள் பேராதரவோடு என் பயணம் தொடரும். நன்றி, வணக்கம்.